கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தி 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆங்கில மொழிபெயர்ப்பிலே ஒரு மொழிபெயர்ப்பு பிரியா சொல்கிறது, யூ வில் ஈட் த ஃப்ரூட் ஆஃப் யுவர் லேபர், பிளெஸ்ஸிங் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வில் பி யுவர்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இங்கே கைகளின் பிரயாச என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே கைகளின் பிரயாசத்தினால் உண்டாகிய கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதான் பிரயாசத்தின் பலன் என்று சொல்லுவார்கள். பிரயாசத்தினால் உண்டாகிற கனி என்று அந்த ஆங்கில வேத சொற்றொடர் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய கைகளின் பிரயாசங்கள் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல். பாக்கியம் என்பது ஆசீர்வாதம். ஆசீர்வாதமும் நமக்கு பெனிஃபிட்டும் இருக்கிறதா? நம்முடைய கைகளின் பிரயாசத்தினாலே நமக்கு ஆசீர்வாதமும் நமக்கு பலனும் இருக்கிறதா, நன்மையும் உண்டாயிருக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உழைப்புகளுக்கு குறைவே இல்லை. ஆனால் நீங்கள் உட்கார்ந்து பார்ப்பீர்களானால் அந்த உழைப்பினாலே உங்களுக்கு திருப்தியும் பலனும் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும்போது அநேகருக்கு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் பிரயாசப்படுகிறேன், உழைக்கிறேன், ஆனால் வருமானங்கள் இல்லையே என்று சொல்லி இந்த பிஸ்னஸ் பண்ணுறவர்களெல்லாம் நாம் ஏற்கனவே சொல்லிகிட்டே வரோமே, மார்ச் இயர்-எண்டு, இந்த மாதம் புது வருஷ கணக்குன்று. அந்த இயர்-எண்டு முடிகிறப்போ வரவு செலவுகள் எல்லாம் பண்ணி இன்னும் ஒரு சில மாதங்கள் கொடுத்துருக்கிறார்கள். அரசாங்கத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய வரவு செலவுகளை எல்லாம் சப்மிட் பண்ணி இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு எல்லாம் வருது அல்லவா? அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கால்குலேஷன் சரியாக இருக்கிறதா? ஒரு வருடம் நாம் உழைத்தோம், பிஸ்னஸ் பண்ணோம், அதில் எவ்வளவு நமக்கு டர்ன் ஓவர் ஆகிருக்கிறது, அதில் எக்ஸ்பென்ஸ் போக எவ்வளவு நமக்கு ப்ராஃபிட் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும். ஆமாம், என்னுடைய உழைப்பில் கிட்டத்தட்ட நான் 85 நான் பிஸ்னஸ் பண்ணுகிறேன், 85 அதில் 90-95% எனக்கு லாஸில் தான் போயிட்டுருக்கோம் ஒரு வருஷம். ஆமாம், லாஸில் தான் 95% இயர்கள். 85 எத்தனை வருஷம் ஆகுது பார்த்தீர்களா? அதில் ஒரு 2-3 வருஷங்கள் மட்டும்தான் நான் லாபத்தை கண்டிருக்கிறேன், மீதியெல்லாம் நான் நஷ்டத்தில் தான். ஆனால் ஆண்டவர் வேதம் நமக்கு அருமையானது. நான் சில நேரம் யோசித்து பார்ப்பேன், நான் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்காக வார்த்தைகளை சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் எப்படி, ஏன் நஷ்டத்தை ஆண்டவர் அனுபவிக்கிறார், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று பார்க்கும்போது, துன்பத்தை கண்ட நாட்களின் அந்த பலனை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நமக்கு கொடுப்பாராம். அப்படி தான் என்னுடைய டோட்டலில் பார்த்துட்டீர்களானால் லாபத்தில் தான் நான் நிற்கிறேன். இல்லையா சொல்லலாமா? புரிகிறதா உங்களுக்கு? 95% இயர்கள், வருஷங்கள் நஷ்டத்தில் போனாலும் அந்த 5% இருக்கிற பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு வந்துடுச்சு. இல்லையா சொல்லலாமா? அதனாலே தான் நான் நிலை நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எனவே ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசியில் சொல்லுவது போல அவரை கொண்டு சொன்னார் அல்லவா, அதாவது புழுக்கள் இதனுடைய பட்சித்த அந்த வருஷத்தின் பலனை திரும்ப அளிப்பேன். இல்லையா சொல்லலாமா?
எனவே நான் அடிக்கடி சொல்லுகிறது, என் செய்தியிலும் எழுதியிருக்கிறேன், ஆரம்பம் அல்ல முடிவுதான் முக்கியம். ஆரம்பம் அல்ல முடிவுதான் முக்கியம். இந்த முடிவு, அதாவது ஃபைனல் வரும்பொழுது நாம் அதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிவிட்டு லாபத்தில் நிற்க வேண்டும். அந்த நஷ்டத்தை எல்லாம் அவர் பவுல் சொன்ன குப்பையாக எண்ணுகிறேன். அதெல்லாம் ஏனெல்லாம் ஆண்டவர் என்னை அப்படி கைவிடவில்லையே, ஆண்டவர் அப்படியே மூழ்கி போக விடவில்லையே. அல்லேலூயா சொல்லலாமா? எனவே இந்த வசனம், இந்த 2வது வசனத்தை நீங்கள் வீடுகளில் போய் உங்களால் எவ்வளவு தியானிக்க முடியுமோ தியானியுங்கள். நான் பிரயாசப்படுகிறேன், எனக்கு பாக்கியமும் நன்மையும் இருக்கிறதா என்று நீங்கள் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த பாக்கியமும் நன்மையும் இல்லாமல் போவதற்குரிய காரணங்களை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது. யோபனுடைய காரியத்தில் பார்க்கும்போது அவர் நஷ்டப்படுவதற்கு எந்த விதமான அந்த காரணங்கள் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அதை அனுமதித்து அவருடைய வாழ்க்கையை கடைசியாக எப்படி மாற்றினார்? 2 மடங்காக ஆண்டவர் மாற்றினார். அப்படியாக ஆண்டவராலே மாற்ற முடியும். முதலாவது ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1090வது பக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும், அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும், இதோ கொஞ்சம் கிடைத்தது. இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும், நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும், நான் அதை ஊதி போடுகிறேன். நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தமென்றால், எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது, என் வீடு பாழாய் கிடக்கும்போது, நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு நீங்கள் ஓடி எல்லாரும் போகிறீர்களே. அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும், உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும், பூமி பலனை கொடாமலும் போயிற்று. பூமி பலனை கொடாமலும் போயிற்று என்று சொல்லுகிறார். சோதரம். இங்கே ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லும்போது சொல்லுகிறார், அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன் என்று சொல்லுகிறார். கைகளின் பிரயாசம் ஏன் நமக்கு நன்மையும் ஆசீர்வாதமாக இல்லை என்று சொல்லி பார்க்கும்போது, நாம் ஒரு எதிர்பார்ப்போடு வேலைகளை செய்கிறோம், தொழில்களை செய்கிறோம். ஆனால் அதில் முடிவு வரும் பொழுது அது கொஞ்சமாக காணப்படுகிறது. நானும் அநேக நேரங்களிலே என்னிடத்துல இருக்கிற என் மனைவி சொல்லுவாங்க, கெட்ட குணம்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஜாப் வர்றதுக்குள்ளாலே அதில் இவ்வளோ வந்துடும்னு நான் கணிப்பேன். அதை சொல்லவும் சொல்லிடுவேன். கடைசியில் அதில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, உங்கள் வாயாலே தான் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு அல்ப ஆசை தான். ஒரு பெரிய ஆர்டர் வந்துச்சு, அப்பா இதில் ஒரு அமௌண்ட் எடுத்துடலான்னு ஆசை தான். ஆனால் கடைசியில் என்ன ஆகும்? ஒன்றுமே நிற்காம போகும். ஏன் என்று பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஊதி போட்டுறான். ஆமென். ஆமாம், நீ வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே என்ன பண்ணுறாராம் ஆண்டவர்? ஊதி போட்டுறாராம். ஆமாம். ஏன் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்கவுங்க உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் ஓடி போயிடுறீங்க அப்படின்னு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆலயத்திலே வந்து நன்றாக ஆராதிப்பார்கள். நல்லா ஆராதித்து அந்த ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகும் இருக்கும். எருசலேம் தேவாலயத்திலே எப்போவுமே 24 hours சமையல் நடந்து கொண்டே இருக்குமா. அதனால தான் என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசமபாகத்தை எல்லாம் எங்கே கொண்டு வாங்க? பண்டசாலைக்கு கொண்டு வாங்கன்னு அங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று உண்டு, அங்கே கொண்டு வாங்க. ஏனென்றால் என் ஆலயத்தில் எப்போதுமே என்ன இருக்கணும்? ஆகாரம் உண்டாயிருக்கணும்.
சமையல்காரர் 24 ஹவர்ஸும் சமைச்சிட்டு இருப்பார். அது எப்படி சமைக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும்னா கேம்புக்கு வாங்க, அங்கே எப்போவுமே என்ன நடந்துகிட்டு இருக்கோம். அதுபோல் அந்த தேவாலயத்தில் 24 ஹவர்ஸும் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்குமா. ஏனென்றால் அந்த ஆலயத்துக்கு வெளி ஊர்களிலிருந்தும் நாடுகளிலிருந்தும் எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து கொண்டிருப்பார். அது ஒரு பெரிய விசேஷத்தான இடம். ஆமாம், இப்போ நம்ம சொல்ல போனோம்னா இந்த திருப்பதி இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். அந்த மாதிரி எருசலேம் தேவாலயம் எப்போதுமே அதை ஒரு புண்ணிய ஸ்தலமாக, அது உண்மையிலே அங்கே தேவன் வாசம் பண்ணி இருக்கிறார், அது வாசம் பண்ணி தான் இருக்கிறார், அங்கே அங்கே போனால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அங்கே எப்போதும் வந்துகிட்டே இருப்பார்கள். அதுபோக அதில் வேலை செய்கிறவர்கள் ஆசாரியர்கள், லேவியர்கள் இருக்கிறார்கள், அதை சுத்தம் பண்ணுகிற மக்கள் இருப்பார்கள், திக்கற்ற பிள்ளைகள், பரதேசிகள், விதவைகள், இவர்களெல்லாம் அதிகமாக போஷிக்கப்படுகிற இடம் அந்த ஆலயம். அங்கே போனாலே, அங்கே உட்கார்ந்தாலே நமக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று சொல்லி, எனவே அந்த ஆலயத்தை இவர்கள் அங்கே வந்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி அங்கே வருகிற மக்களுக்கு உதவி செய்து, அது ஆலயமே ஒரு திருவிழா போல் இருக்கிறதே, அதை மறந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீர்கள், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஓடி போயிடுறீங்க. ஏதோ அந்த மாஸ் டைமில் வந்துட்டு உடனே என்ன பண்ணிடுறீங்க, நீங்கள் போயிடுறீங்களே, அதில் இருக்கிற நல்லது கெட்டது, அதில் இருக்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் போயிடுறீங்களே அப்படின்னு நானெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கறது. ஆனால் நான் வந்து அந்த வேலைக்கு வந்தாலும் நீங்கள் என்ன அனுமதிக்க மாட்டீங்க, இல்லைன்னா நானும் அந்த ஜாபை வந்து பண்ணுவேன். சில நேரங்களிலே நான் பார்ப்பேன், நமக்கு 10:30 மணிக்கு சர்வீஸ் முடிகிறதுன்னா மக்கள் வீடு போய் சேர்றதுக்கு 1 மணி ஆகிறது, 12 மணி ஆகிறது. எங்கே இருக்கிறவங்க, பெரிய தொலைவில்ன்ற இருந்தவங்க இல்லை, இதே போத்தியம்மன் கோயிலில் இருக்கிறவங்க, இதே பக்கத்து தெருவுகளில் இருக்கிறவங்க. ஏனென்றால் இந்த கொஞ்சமாக நீங்கள் யோசிக்க வேண்டும். ஆலயத்தின் வேலை என்பது சாதாரணமல்ல. இந்த பொருட்களை எல்லாமே நாம் இங்கே வைப்பது கிடையாது. எல்லாமே நமக்கு பக்கத்தில் ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்து அங்கே இருக்குது. இதை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு போய் அங்கே வைக்கிறது ஒரு சாதாரண வேலை இல்லை, நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதனால ஆலயத்திலே கொஞ்சம் உட்கார்ந்து காரியங்களை செய்யணும் அப்படின்னு. ஆனால் அந்த ஜனங்கள், உங்களெல்லாம் நீங்கள் நல்லவங்க, அந்த ஜனங்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்களாம், அது கிடக்குது போ, நம்ம போனோமா, மாசுக்கு போனோமா, அந்த 1.5 ஹவர் 2 ஹவர் அது முடிச்சுட்டு கிடக்குதுன்னு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போனால். அதனால் நான் உங்களை பயமுறுத்த சொல்லலை, தயவுசெய்து என்னை மன்னிங்க, வேதத்தில் இருக்கிறத நான் சொல்கிறேன். அதனால் உன் கையின் பிரயாசத்தை என்ன பண்ணுறாராம், ஊதி போடுறாராம், போ அப்படின்னு ஊதி போடுறான். ஆலயத்தை குறித்தவர் சரி, இப்போ தான் ஆலயங்க கிடையாது, நமக்கு தான் இப்படி ஆராதனை ஸ்தலங்கள். இப்போ நம்ம தான் அந்த ஆலயம். புதிய ஏற்பாட்டில் வரும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தான் அந்த ஆலயம். அப்போது நாமும் கூட கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஆலயம், தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய கனம், இந்த ஆலயம் பாழாய் போகக்கூடாது. அப்போ ஆலயம் என்று இது இந்த ஒரு சப்ஜெக்டே ஒரு நாளெல்லாம் பேசலாம், அதனால் நான் சுருக்கமாக போயிடுறேன். இந்த ஆலயம் பாழாய் கிடக்கிறது. அப்போ இந்த ஆலயத்தில் ஜெபம் இருக்கிறதா, இந்த ஆலயத்தில் வேத வாசிப்பு இருக்கிறதா, இந்த ஆலயத்தில் வேத தியானம் இருக்கிறதா, இந்த ஆலயத்தில் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறதா, இந்த ஆலயத்தில் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறோமா, இந்த ஆலயத்தின் மூலம் பலின்னு சொல்லும்போது புரியாதவங்க என்னட்டு அப்புறமா கேளுங்க. பலி என்று சொல்லுகிறது சாக்ரிஃபை, நாம் செய்கிறதான தர்மங்கள், நாம் செய்கிறதான ஈகைகள், நம்மை வருத்தி கொண்டு நாம் செய்கிற ஈகைகள். சில நேரங்களில் நமக்கு இல்லைன்னாலும் நாம் செய்கிறோம் அல்லவா, அதெல்லாம் பலி. அப்படியானால் இந்த ஆலயம் பாழாய் போகக்கூடாது. இந்த ஆலயமாகிய தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய கூடாரம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரம் ஆண்டவருக்குரிய ஆலயம். அதனாலே ரொம்ப கவனமாக நாம் வாழ வேண்டும். இதற்கு, அந்த ஆலயத்துக்கு, அந்த தேவனுக்கு செலுத்த வேண்டியதான
காரியங்களை இந்த சரீரத்தின் மூலம் நாம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அதிலே கவனமாக இருக்க வேண்டும். ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு, நான் குறிப்பெடுக்கவில்லை. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். அது 1 கொரிந்தியர் 6:12 வாசிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இந்த உண்டு. சரீரத்திலே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். 19ஆம் வசனம் இன்னும் அருமையா இருக்கிறது, வாசிங்க. உங்கள் சரீரமானது, நன்றாய் கவனிங்க, எல்லாரும் படிங்க. உங்க வேதத்தை மைக்கில் அவங்க படிக்கட்டும். நீங்களும் அதை எடுத்து 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இதுதான் எனக்கு ரொம்ப தொட்ட வசனம், இந்த பகுதி. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. உங்கள் சரீரம் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானால் இந்த ஆலயமாகிய இந்த சரீரம் பாழாய் போய் கிடக்கிறது. ஆமாம், அந்த ஆலயத்தை கொஞ்சம் நீட்டாக வைக்கணும். அதை நீட் க்ளீனாக. இந்த க்ளீனை பற்றி நான் கூட இல்லை, பாஸ்டர் அதிகமாக சொல்லுவாங்க. சுத்தமாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாக. அப்படியானால் நிறைய பேர் இந்த சரீரத்துக்கு ஒரு வாரம் குளிக்கவே மாட்டாங்க. ஆமாம், உங்கள் சரீரம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும், நல்லா. இது தேவனுடைய ஆலயம், உங்களுடையது அல்ல. எப்போ வேணுமானாலும் குளிக்கலாம், எப்போ வேணுமானாலும் பல்ல வளர்க்கணும். நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் 12 மணி, பகலில் 12 மணிக்கு ப்ரஷ்ஷில் வாயில் வச்சுக்கிட்டு 1 ஹவர் அப்படியே நிற்பாங்க. பல்லம் வளர்க்க மாட்டாங்க, வாயில் ப்ரஷ் அப்படியே இருக்கும். எத்தனை மணிக்கு? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். எல்லாவற்றிலும் ஒழுங்கிருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் நான் பார்க்குறேன். நகம் வெட்டுறதை கூட பார்ப்பார் அவர், முடி வெட்டுறதை கூட பார்ப்பார். எங்கிட்ட கூட சொல்லியிருக்கிறார், என்ன பிரதர் முடி ரொம்ப வளர்ந்து செய்யணும்வார். ஒரு தலைவனுடைய அந்த ஒரு பொறுப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமாம், அப்போ ஒரு பெற்றோருடைய ஒரு பொறுப்பு இருக்குது. பிள்ளைங்க எப்படி தலைமுடி வைத்திருக்கிறாங்க, அந்த ஹேர் கட்டிங் எல்லாம் பண்ணுறாங்களா, நகம் வெட்டுறாங்களா, ஒழுங்காக குளிக்கிறாங்களா, எப்படி? அப்படியானால் அந்த ஆலயத்தை குறித்து ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். இது தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற. இங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அங்கே மேலே உங்களில் தங்கியும் இருக்கிற, அந்த 9ஆம் வசனம் 19ஆம் வசனம், உங்களில் தங்கியும் இருக்கிற. அப்போ இதை நீங்கள் அடிக்கடி இம்ப்ரெஷன் பண்ண வேண்டும், தியானிக்க வேண்டும். என்னிலே தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய, அந்த ஆவியானவருடைய சொல்லலை, பரிசுத்த ஆவியினுடைய. அப்போ பரிசுத்தமாக இருந்தால் நம்மவும் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ காலமே சீக்கிரம் எழும்பி என்ன பண்ணிடணும்? பல்ல உலக்கணும், சீக்கிரம் எழும்பி குளிக்கணும், நம்ம சரீரத்தை சுத்தமாக வச்சுருக்கணும். இன்றைக்கி காலமே எத்தனை பேர் குளிக்காமல் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் அடுத்த வாரத்தில் என்ன பண்ணணும்? நான் நிறைய பேர் இருப்பாங்கன்னு தான் சொல்கிறேனே தவிர எல்லாரையும் சொல்லலையே. அதனால் குளிச்சுட்டு வாங்க, சுத்தமாக வாங்க. இது தேவனுடைய ஆலயம், இது பரிசுத்தமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த ஆலயத்தை நீங்கள் கேர் பண்ணாமல் இருக்கும்போது கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? நீ என்ன தான் சம்பாதித்தாலும் ஒட்டவே ஒட்டாது. அதனால இப்போ அந்த சரீரம் என்று சொல்லுகிறது, சரீரத்தில் நாம் வெளியில் இருக்கிறதான அழுக்கையும் காரியங்களையும் நான் சொல்லுகிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம், நம்முடைய வாழ்க்கையிலே வேத தியானம், வேத வாசிப்பு, ஈகை குணங்கள், இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய இருக்கிறது பிரியமானவர்களே. கடமையை ஆற்றுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.
ரெண்டாவது, கைகளின் பிரயாசம் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இராதபடி போகிறது காரணம், ஏசாயா 62:8 வாசிக்கலாம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். இனி உன் தானியத்தை நான் உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் அந்நிய புத்திரர் இனி குடிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இதில் 2 விதமான பொருள் உண்டு. ஒன்று, நாம் உழைத்து அதிலே வருகிறதான வருமானங்களை, அதாவது பார்த்திங்கன்னா வட்டிக்கு வட்டி கொடுக்கறது, ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறது, வீண் செலவு பண்ணுறது, அது ஒரு விதமானது. ஆனால் இங்கே எழுத்தின்படி சொல்லப்பட்டிருக்கு என்ன என்றால், சத்ரு நம்முடைய பிரயாசத்தின் பலனை கொள்ளையாடி கொண்டு போய்விடுகிறான். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகமாக நேரிட்ட ஒரு காரியம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, அந்த கிதியோனை ஆண்டவர் ஒரு நாள் பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவன் மீதியானியருக்கு பயந்து ஆலையின் பக்கமாக அவன் போரடித்து கொண்டிருக்கிறான். தானியத்தை நன்றாய் கவனிக்க வேண்டும். வேதத்தை நன்றாக நீங்கள் புரிந்து வாசிக்க வேண்டும். ஆலை என்று சொல்லுகிறது திராட்சை ரசத்தை உற்பத்தி பண்ணுகிறதான திராட்சை பழங்களை கொண்டு வந்து பெரிய பாய்லர் மாதிரி வச்சு அதில் பதப்படுத்தி சாறு பிழிஞ்சு இந்த ஜூஸ் எடுத்து இது பண்ணுறது தான் அந்த ஆலை. அதிலே திராட்சை பழ ஜூஸ் எடுப்பார்கள். திராட்சை வற்றல்களை இந்த ஊறுகாய் போல செய்து செயல் பண்ணுவார்கள். ஜாம், நல்ல இனிப்பான ஜாம்கள், இதுபோல் திராட்சை பழம் என்று சொல்லுவோம். நாம் ஏதோ திராட்சை ரசம் மட்டும்தான் இல்லை, அதிலிருந்து பல காரியங்களை செய்வதற்கு ஒரு ஆலையை கட்டுவார். திராட்சை தோட்டத்தை நட்டு ஒரு ஆலையையும் உண்டாக்கினேன் என்று சொல்லுவார். அங்கே ஒரு கோபுரமும் இருக்கும். அந்த கோபுரம் வாட்ச்மேன் உட்கார்ந்து வாட்ச் பண்ணுவதற்கான டவர். அங்கே இப்படியாக ஒரு ஆலை என்று சொல்லும்போது இருக்கு. ஆனால் இவன் கோதுமையை அறுத்து ஆலை பக்கத்தில் அடிக்கிறான் என்று சொன்னால், எதிரிகளுக்கு பயந்து அறுவடை காலங்களிலே அந்த களத்து மேடு என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த களத்து மேட்டில் தான் போய் அந்த விரோதிகள் இவன் இப்போது விளைஞ்சிச்சு அறுக்கிறாங்க, நம்ம களத்து மேட்டில் போய் தான் அதை அள்ளிட்டு வரணும்னு போனால் ஏமாந்துருவான். இவன் அதுக்கு பயந்துக்கிட்டு எங்கே அடிக்கிறான்? ஆலை இருக்கிற இடத்துல கொண்டு கோதுமையை அடித்து அவன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி அநியாயமாக என்ன பண்ணுவார்கள் அந்த மீதியானியர்கள் அதுபோல் இவர்கள் ஆடுகளை மேய்த்துக்கொண்டு, அந்த 1ஆம் வசனத்தில் என்று வாசியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தெரியும். அங்கே அந்த ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு அவர்கள் போய்விடுவார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் இதெல்லாம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலின் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காமே போவார்கள். இப்படியாக அவர்கள் வேலை செய்து வயலை பண்படுத்தி தண்ணீர் பாய்ச்சி எரு போட்டு நாற்று நட்டு வளர்த்து களை எடுத்து எல்லாம் செய்து அறுவடை நேரத்திலே மீதியானிகள் அறுத்துட்டு கொண்டு போய்விடுகிறார்கள். இதுதான் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்கிற காரியம். அங்கே ஏசாயாவிலே தெளிவாக சொல்கிறார், இனி உன் ஆகாரத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடுக்க மாட்டேன். அப்போ கொடுக்கறது யாரு தான்? அல்லேலூயா சொல்லலாமா? அந்த நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறதும் யார் தான்? ஏனென்று சொன்னால் 1ஆம் வசனம் வாசிங்க, 6:1. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். 7 வருஷம் மீதியானியருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லலாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினாலே 7 வருஷம் மீதியானியருடைய கையிலே இஸ்ரவேலுடைய பிரயாசமெல்லாம் போய்விட்டது.
அதுதான் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடுத்து கொண்டிருந்தார். இன்றைக்கும் ஒரு நாட்டில் உள்ள மக்கள் பல நாடுகளிலிருந்து கப்பல் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற பொருட்களை சோமானியர்கள் என்று சொல்ல, இந்த ஆப்பிரிக்காவில் சேர்ந்த ஒரு இன மக்கள் சோமானியர்கள், அவர் கப்பலே கடத்திக்கிட்டு போயிடுவாங்க. கொண்டு போய் அவங்க பங்கிட்டு வருஷக்கணக்கில் சாப்பிடுவாங்க. ஒரு கப்பலில் இருக்கிற ஆகாரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பல நூற்றுக்கணக்கான டன்கள் இருக்கும். எத்தனையோ ஆண்டுகள் சாப்பிடலாம். இதை அவர்கள் என்ன பண்ணுகிறார், கடற்கொள்ளையர்கள் என்று இருக்கிறார்கள், அவர்கள் கொண்டு போய் சாப்பிட்றாங்க. இதை தேவன் அனுமதித்தால் மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே தேவன் அனுமதிக்காவிட்டால், தேவன் அதற்கு பெர்மிஷன் கொடுக்காவிட்டால் அதை யாரும் தொட முடியாது. அப்படியானால் அதையும் கொடுக்கிறது யார் தான்? கர்த்தர் தான். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். இதனாலே எனவே நம்முடைய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிரயாசங்கள் வீணாய் போகாதபடி அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். ஆமாம், அதனாலே தான் நான் கொஞ்சம் பிஸ்னஸில் கொஞ்சம் நேர்மையாக இருக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். உண்மையாக உழைச்சாலே நிற்காது. இதில் அநியாயமாக நம்ம எதாவது பண்ணணும்னா அது என்ன ஆகிரும், அது உள்ளதும் போயிடும். அதனாலே நஷ்டம் வந்தாலும், நீதிமான் ஆணையிட்டதிலே நஷ்டம் வந்தாலும் அவன் அதை சகித்து கொண்டு. பல ஜாபுகள் நான் செய்யும்போது அவசரமாக கொட்டேஷன் கேட்பாங்க. இந்த அவசரத்தில் கொட்டேஷன் போடும்போது ஏதாவது ஒன்று மறந்துடுவேன். கடைசியில் பார்த்திங்கன்னா அது நஷ்டம்தான் வரும். நான் அது மாதிரி செய்த ஜாபுகள், மற்றவர்களுக்கு செய்து கொடுத்த ஜாபுகளில் பார்த்தீர்கள்னால் அவர்கள் நஷ்டம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட பிடிவாதமாக, இல்லை எனக்கு பத்தாது, முதல்ல பேசும்போது பேசிடுவாங்க, இவ்வளோதான், அது எனக்கு கட்டுப்படியாகலை, பத்தாது, நீங்கள் கொடுக்கணும்னு. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறது, உட்காந்து யோசிப்பேன். ஏப்பா நான் பேசுனதை உனக்கு கொடுத்துட்றேன், அவ்வளோதான்னு சொல்லாமல், சரியாப்பா அவ்வளோதானே, எவ்வளோ நஷ்டம் வந்துச்சுதா போ கொடுத்துருவேன். என்ன மாதிரி அவன் கணக்கு மிஸ்டேக் பண்ணானோ இல்லை உண்மையாகவே கேட்குறானோ பரவாயில்ல. அன்பு தெய்வ பிள்ளைகளே, சில நேரங்களெல்லாம் நான் நிறைய நஷ்டங்களை பொறுத்திருக்கிறேன். நீங்களும் அதில் கொஞ்சம் பழகிடுங்க. நான் முதலாவது ஒரு வீடு கட்டணும்லவா, அதை சேல் பண்ணிட்டேன்ல, அதுக்கு பிறகு கம்பெனி, அப்புறம் அதுக்கு மேலே வீடு, அதுக்கு மேலே ப்ரேயர் ஹால், அதுக்கு மேலே ஒரு சீட்டு, எல்லாமே நான் ஆட்களை விட்டு தான் வேலை செய்திருக்கிறேன். இதுவரைக்கும் நான் யாரிடமும் சண்டை போட்டு அது பிரச்சனையாக நான் பண்ணினதே கிடையவே கிடையாது. பிரச்சனை என்று வரும்போதும் நான் வாழப்போகிற இடம் எவ்வளோ வேணும், ரைட் போ, அதில் 5000மோ 10,000மோ வந்தாலும் நான் விட்டு கொடுத்துருது. அதில் போய் போராடிட்டு அதை பண்ணி இதை பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு. ஆனால் நான் என்னுடைய பிஸ்னஸில் நான் நிறைய லாஸ் ஆகிருக்கிறேன். ஆனால் அந்த லாஸை ஆண்டவர் எப்படியாகிலும் எனக்கு இன்னொரு நிலைக்கு திருப்பி கொடுத்து விடுவார். இல்லையா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். எனவே நாம் பிஸ்னஸ் பண்ணுகிறவர்கள் கவனமாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்கு வேண்டாம். இல்லையா சொல்லலாமா? சரி, இப்பொழுது அடுத்தது ஒரு காரியத்திலே ஆண்டவர் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்காமல் போகிற காரியம் என்னென்றால் 78ஆம் சங்கீதம் 46ஆம் வசனம் வாசியுங்கள். 78:46. அவர்களுடைய விளைச்சலை புழுக்களுக்கும் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார். அடுத்த வசனம், கல்மழையினால் அவர்களுடைய திராட்சை செடிகளையும், நன்றாய் கவனியுங்கள், கல் மழையினாலே அவருடைய திராட்சை செடிகளையும் ஆலங்கட்டியினால் அவர்களுடைய அத்தி மரங்களையும் அழித்து, ஆலங்கட்டியினாலே அவருடைய அத்தி மரங்களையும்
அழித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களை கல்மழைக்கும் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடிகளுக்கும் ஒப்பு கொடுத்தார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னொரு விதமாக மனிதனுடைய பிரயாசங்கள் வீணாய் போகிறது, நஷ்டமடைகிறது. அது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புழுக்கள், வெட்டுக்கிளிகள் இந்த பிரயாசத்தின் பலனை அவைகளுக்கு கொடுத்து விட்டார். கல்மலைகள், திராட்சை செடிகள், ஆலங்கட்டியினாலே அத்தி மரங்களையும். இந்த எல்லாம் உங்களுக்கு புரியும், அந்த ஆலங்கட்டின்னு நானும் புரியாது. இந்த சில நேரங்களில் புளிய மரங்களில் பார்த்திங்கன்னா நல்ல புளியங்காய் வந்து பழமாகும், காய்ந்த பிறகு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அல்லவா, அதுக்கு முன்னாலே ஒரு காய் வரும். அது சில நேரங்களில், சில மாதங்களில், சில வருடங்களில் தான் வரும். அது ஒன்றுக்கும் உதவாத காயாக இருக்கும். அது பழுக்கவும் செய்யாது, காயவும் செய்யாது, கல் மாதிரியே உள்ளாலே இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்கன்னு தெரியாது. அதுதான் இந்த ஆலங்கட்டின்னு சொல்கிற ஒரு காரியம். அது பிரயோஜனம் இல்லாத அது ஒரு பேடாக போகிறது, உதவாததாக போகிறது. நீங்கள் தென்னை மரம் வைத்திருக்கீர்கள் தெரியும், சில நேரங்களில் அந்த காயை வெட்டினா அதில் உள்ளால் ஒன்றுமே இருக்காது, அந்த மாதிரி நஷ்டமாகிறது. அதுதான் ஆலங்கட்டிகளினாலே ஆண்டவர் இதெல்லாம் வர வைத்திருக்கிறார். எனவே நாம் பார்க்கிறோம், அநேக நேரங்களில் புயல் வருகிறது, மழை வெள்ளத்தினாலே அழிந்து போகிறது. எத்தனையோ விவசாயிகள் அவர்கள் பயிரிட்டு அறுவடை நேரத்துக்கு சில நாட்களுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட நஷ்டங்கள் வருகிறதை பார்க்கிறோம். இன்னுமா பார்க்கிறோம், வெட்டுக்கிளிகளுக்கு கொடுத்தார், புழுக்களுக்கு, அவருடைய மிருக ஜீவன்களை கல்மலைக்கும் அவருடைய ஆடு மாடை இடிகளுக்கும் ஒப்பு கொடுத்தார். இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒருத்தர் விவசாயி என்று கதறுகிறார். அவருடைய 10 மாடோ 12 மாடோ எலக்ட்ரிக் ஷாக்கில் அழிந்து விட்டது, செத்து போய்விட்டது. மழை வெள்ளம் அடித்து கொண்டு ஆடுகள் கொண்டு போய்விட்டது, வாகனங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது கல்மழையினாலும் அழிவினாலும் புயலினாலும் அநேக நஷ்டங்கள் வருகிறது. இப்போ துபாயை நாம் பார்க்கிறோம். ஆமாம், அன்பு தெய்வ பிள்ளைகளே, காட்டு விலங்குகள் கூட்டம் கூட்டமாக யானைகள் வந்து வாழைத்தோப்புகளை அழித்து விடுகிறது, அந்த தேயிலை தோட்டங்களை அழித்து விடுகிறது. எல்லாம் நாம் எங்கேயோ படிக்கிறோம், அதே பாதிப்பு நமக்கு வந்தால்தான் தெரியும் எவ்வளோ பாதிப்பு என்று சொல்லி. இப்படியாக அநேகருடைய காரியங்கள் நஷ்டம் வருகிறது. இன்னொரு நஷ்டம் வருகிறது, இதெல்லாம் பிரயாசத்தின் பலன்கள் நஷ்டமாகிறது. இன்னொன்று கொடுமையாக இருக்கிறது. நீதிமொழிகள் 5:1 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 5:1. என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய். நன்றாய் கவனிக்க வேண்டும். ஒருவேளை நான் இப்பொழுது பேச போகிற சப்ஜெக்ட் நம்முடைய சபையில் இருக்கிற மக்களுக்கு பொருந்தாததாக இருக்கலாம். ஆனால் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தாரோ நம்மளுக்கு தெரிந்தவர்களோ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பார்களானா அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆசிங்க தொடர்ந்து. அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக்கொள்வாய். உன் உதடுகள் அறிவை காத்துக்கொள்ளும். பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும். அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல் கசக்கும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாயிருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும். அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி பாதாளத்தை பற்றி போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடி அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். அவைகளை அறிய முடியாது. ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள். என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்
உன் ஆயுசின் உன் காலத்தை ஆயுசின் கொடூரருக்கும் கொடுத்து காலத்தை விடுவாய். கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். இந்த பாருங்க, இப்போ வாசிக்கிறது முக்கியமானது. அந்நியர் உன் செல்வத்தினாலே திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும். பார்த்தீங்களா, பிரயாசத்தின் பலனை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். பிரயாசத்தின் பலன் இன்னொரு வீட்டில் போய் சேருதுங்க. இன்னொரு வீட்டில் போய் சேருது. அநேக சகோதரிகள் புலம்புறது தான், என் புருஷன் சம்பாதிச்சு இன்னொரு வீட்டில் கொண்டு கொடுக்குறாரு, இன்னொரு வீட்டில் கொண்டு கொடுக்குறாரு, இன்னொரு இடத்துல போய் சேருது. இது பிரயாசத்தின் பலன் ஒன்று அழிந்து போகிறது, நஷ்டமடைகிறது. இதில் கவனமாக இருக்க வேண்டும். நான் அதான் சொன்னேன், ஒருவேளை நம்முடைய சபையை சேர்ந்த மக்கள் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் வழியில் இல்லாமல் இருந்தாலும் இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். அவர்களுக்காக நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். தன் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டாமல் இருப்பார்கள், அடுத்த வீட்டு பிள்ளைக்கு கொடுப்பார்கள். தன் வீடு பாழாய் கிடக்கும், அடுத்த வீட்டு இதனால சுகமாக இருக்கும். தன் வீட்டிலே கட்டில் இருக்காது, இவர்கள் சம்பாதிச்சு அடுத்த வீட்டில் கொண்டு கட்டில் வாங்கி கொடுப்பாங்க. இந்த கொடுமையான காரியங்கள். ஆமாம், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் காலடிகள் மரணத்துக்கும் அவள் நடைகள் பாதாளத்தையும் பற்றி போகும். 5ஆம் வசனம். அடுத்த வசனம் சொல்லுது, நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடி அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். மாறி மாறி விகாரப்படும். ஆமாம், ஒரு நாள் மிக்சி கேட்பா, ஒரு நாள் கிரைண்டர் கேட்பா, ஒரு நாள் பீரோ கேட்பா, ஒரு நாள் தையல் மிஷின் கேட்பா, ஒரு நாள் தோசைக்கல் கேட்பா. அந்த தோசைக்கல்லாலே ஒரு நாள் மண்டையை புழப்பா. இதெல்லாம் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டுக்கு போகுது. ஆவியானவர் சொல்கிறத நான் சொல்லிட்டே போயிடுறேன், கவனமாக இருங்க. ஆமாம், இந்த யூடியூப்பில் சில நேரங்கள் வருது, ஒருத்தன் சம்பாதிச்சு எல்லாமே ரீசார்ஜ் பண்ணியே கெட்டு போயிட்டானா. இவனுக்கு லவ்வருக்கு ரீசார்ஜ் பண்ணியே இவன் கெட்டு போயிட்டான் மொத்த சம்பளமும். ஏன்னா அவள் 24 hours இவங்கிட்ட பேச மாட்டா, இவனை மாதிரி 10 பேர் அவளுக்கு இருக்கிறா. அதனால் மொத்த நெற்றம் காலி ஆகுது அவளுக்கு. இவர் போட்டுகிட்டே இருக்கிறாரு, இவர் நினச்சிட்டு இருக்கிறாரு நான் மட்டும்தான் அப்படின்னு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, கொடுமையான காலங்கள். ஒரு காலத்தில் ஒரு தவறு செய்தவருக்கு பல கிலோமீட்டர், நானே போயிருக்கிறேன் சினிமா பார்க்குறதுக்கு 3 கிலோமீட்டர். இப்போ நம்ம கைக்குள்ளாலே இருக்குது சினிமா தியேட்டரு. ஆமாம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொடுமையான காரியங்கள். இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து சும்மா ஒரு 10,000, என்கிட்ட இருக்கிறது 14,000 15,000. ஒவ்வொருத்தரும் 80,000 90,000 1 லட்சம் 1,4 லட்சம் 1.5 லட்சம். அப்படி என்ன தான் அதில் கிளாரிட்டி இருக்குதான், அப்படியே தத்ரூபமாக இருக்குதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாக இருப்போம். தேவைக்காக நம்ம பயன்படுத்துவதில் தவறில்லை, கவனமாக இருப்போம். எனவே இதுக்கு மேல் நான் இதை சொல்ல நான் விரும்பவில்லை. கவனமாக இருப்போம். பிரசங்கி 9:9 பிரசங்கி அவர் அனுபவிச்சுட்டு பேசுகிறாரு. அவர் அனுபவிக்காது கிடையாது, கண் கண்டதில் ஒன்றுமே அவர் விட்டு வைக்கவில்லையாம். அவர் சிங்கார வனங்களை உண்டாக்கினாராம். இவர் தூங்குறப்போ அப்படியே இசை கருவிகளை வாசிக்கிறதுக்கு இசை வாத்திய கருவிகள் எல்லாம் வச்சுருந்தாராம். கன்னிகைகள் எல்லாம் வச்சவர் கடைசியில் என்ன சொல்லுகிறாரு பாருங்க, வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம், தேவன் உனக்கு நியமித்திருக்கிற வருஷம் எல்லாம், வயசு எல்லாம், அது மாயை. முதல்ல தெரிஞ்சுக்கோ, மாயை. அந்த மாயையான காலங்களிலே நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்க்கையை அனுபவி. நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்க்கையை அனுபவின்னு சொல்றாரு. ஆமாம், அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல, நீங்கள் வீடுகளில் போய் படிங்க. கர்த்தர் உனக்கு மாயையான வருஷங்கள் தான் கொடுத்துருக்காரு. நீ எத்தனை 90 வயசு வரைக்கும் நீ வாழ்ந்தாலும் அது என்னது தான், மாயை தான். அந்த மாயையில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னா நீ உன் குடும்பத்தோடு இருன்னு சொல்கிறாரு சுருக்கமாக. அவர் 1000 பார்த்துட்டு சொல்கிறாரு. அப்படி அவரால் என்ன பண்ணல, நிம்மதியும் காண முடியவில்லை,
திருப்தியும் காண முடியவில்லை. இதெல்லாம் வேதத்தில் தெளிவாக, அது நான் அந்த வேதத்தை பாஸ்டர் தான் சொல்லுவாங்க அப்படி முத்தமிடலான்னு. ஏன்னா அந்த வேதத்தில் அத்தனை இருக்கிறது. சின்ன பிள்ளைங்க எப்படி இருக்கணும், பெரியவங்க எப்படி இருக்கணும், வாலிபம் எப்படி இருக்கணும், கோர்ட் எப்படி செயல்படணும், தொழில் எப்படி செயல்படணும், விவசாயம் எப்படி செயல்படணும், எல்லாமே இருக்குது. ஆராதனை எப்படி பண்ணணும், எல்லாமே. ஆமாம். ஏன் தான் அதுக்கு கருப்பு அட்டை போட்டாங்க தெரியல. நான் என்ன ஒயிட் அட்டையை போட்டிருப்போம் போல் தெரியுது, அதை வடிவமைச்சவங்க. அதுக்கு பல விளக்கங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம். இது பரிசுத்த வேதாகம். இது பரிசுத்தத்துக்கு அடையாளம் என்னது? ஒயிட். அந்த ஒயிட்டு தான் போடணும். பரிசுத்த வேதாகம். இதில் எல்லாம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆமாம். ஆதி ஆகமம் என்று சொன்னால் அந்த கேத்தலிக் பைபிள் இதில் துவக்க புஸ்தகம் என்று இருக்கும். அது ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால் எல்லாத்தினுடைய துவக்கமும் அங்கே தான். அந்த ஆதி ஆகமம் இந்த துவக்க புஸ்தகம். அது சில நேரங்களில் அவங்க மொழிபெயர்ப்பு சூப்பராக இருக்குது. துவக்க புஸ்தகம். இந்த துவக்கம் 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 எல்லாமே அங்கே தான் துவங்குச்சு. மனுஷனே துவங்கினது அங்கே தான். மனுஷன் பாவம் செய்து பாவம் துவங்கினது அங்கே தான். சாவு அங்கே வந்ததான், பாம்பு அங்கே தான் வந்தது, பிசாசு அங்கே தான் வந்தது, கொலை வெறி அங்கே தான் வந்தது, கொலை அங்கே தான் வந்தது, எல்லாமே அங்கே தான் வந்தது, எல்லாமே அங்கே தான் வந்தது. பயிர் எடுக்கிறது அங்கே தான் வந்தது, தையல் கலையெல்லாம் அங்கே தான் ஆரம்பிச்சு. நீங்கள் எல்லாம் எம்ப்ராய்டரி அந்த துணியில் எவ்வளவு எல்லாம் அமைங்க, அத்தி இலையிலேயே எவ்வளோ வேலைப்பாடு பண்ணிட்டான் பாருங்கள் அவன் புத்தி. தையல் அங்கே தான் தொடங்கியிருக்கு, கம்பெனி தொடங்கிச்சு, எல்லாமே அங்கே தான் தொடங்கி. பலியிடுறது, ஆராதனை, காணிக்கை எல்லாம் துவங்கினதுனால அதுக்கு துவக்க புஸ்தகம்னு அவங்க வச்சுருக்குறாங்க. கரெக்டானது அல்லையா சொல்லலாமா? எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதாகமும் எல்லாம் இருக்கிறது. ஆனால் மனிதன் தான் அதை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. சோதரம். சரி, இப்பொழுது ஏன் கையின் பிரயாசமானது ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது என்று கடைசியாக ஒன்றை நான் சொல்லிவிட்டு இந்த கையின் பிரயாசம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறதை நான் சொல்ல போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் சாமர்த்தியமும், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என் சாமர்த்தியமும் என் கைபலனும், என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது, இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. கவனமாக இருக்க வேண்டுமா? எப்படி? உன் தேவன், இது என் சாமர்த்தியம், என் கையின் பலன், இந்த ஐஸ்வர்யம் எனக்கு சம்பாதித்த, இந்த கையின் பலன் தான் எனக்கு சம்பாதித்தது என்று நீ வாயில் சொல்கிறத விட்டுரு. அப்புறம் 10 பேர்கிட்ட சொல்கிறத விட்டுரு, உன் இதயத்தில் கூட சொல்லிடாதே. அப்போ இதயத்தில் கூட நினைக்கக்கூடாதான் இது என்னுடைய சாமர்த்தியம். ஆமாம், நான் சில நேரங்களில் நினச்சிட்றேங்க, ஒரு இன்ஜினியருக்கு இல்லாத ஞானத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறது. எவ்வளோ திறமையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒரு இன்ஜினியருக்கு இல்லாத ஞானம். அவன் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, நீங்கள் பிஇ முடிச்சிருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கே சில நேரங்களில் நான் பாடம் எடுப்பேன் இல்லையா சொல்லலாமா? சில டவுட்டுகளெல்லாம் தெரியாதவர்களுக்கு அந்த ஞானத்தை ஆண்டு, அது கூட நம்ம பெருமையாக எண்ணக்கூடாது, கிருபையாக எண்ணணும் இல்லையா சொல்லலாமா? தேவன் எனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார், தேவன் எனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, 10, 15 வருஷம் 20 வருஷம் படித்து பட்டம் பெற்று அதனாலே ஒரு தொழிலை துவங்கி வருகிற லாபத்தை விடவும் ஒன்றுமே படிக்காதவன் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க கோடி கோடியா. அவன் என்ன நினைக்க மாட்டானா, நீ என்ன படித்து என்ன பண்ணிட்ட, அவன் ஏதோ ஒன்று அவன் செய்கிறான், அவனுக்கு என்ன வருது? ஆமாம், சங்கீதம் 74 சொன்னதுனால அதனால தான் அவன் கண் எடுப்பாய் பார்க்கறது, கொழுப்பாய் பார்க்கறது. ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், ஒன்றுமே படிக்காமலே என்ன பண்ண, நீ என்னடா பெருசுன்னு. ஆமாம், சோத்திரம். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு நாள் ஒரு இதில் போட்டிருக்கிறாங்க,
ஒரு ஆள் வந்து நல்ல அவர் படிக்கவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் படித்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஐடி கம்பெனி அவர் தொடங்கிட்டார். அதில் இவர் பள்ளிக்கூடம் போகும்போது கிண்டல் பண்ணானே ஒருத்தன், அவன் படித்து பெரிய பட்டம் வந்தான், அவன் வந்து வேலைக்கு வந்திருக்கிறான் இப்போ இன்டர்வியூக்கு. இவர் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவன் பெருமை பாராட்டாமல் இருப்பானா? அவனுக்கு வந்த வாழ்வு. இதனால் நம்ம சில நேரங்களில் நம்மளே அறியாமலே நாம் இருதயத்திலேயே நாம் என்ன பண்ணிடுறோம், ஒரு மாதம் கொஞ்சம் நல்லா பிஸ்னஸ் ஆகிடுச்சுன்னா, கொஞ்சம் கூட வந்துச்சுன்னா என்ன மாதிரி யார் இருக்கிறா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. சோத்திரம். இதெல்லாம் நமக்கு அறிக்கை பண்ணக்கூடிய பாவங்கள் இது இல்லையா? சொல்லலாமா? ஆண்டவர் கிருபையாய் கொடுத்தாரேன்னு சொல்லி. எனவே என் சாமர்த்தியம், என் கையின் பிரயாசம் இதை சம்பாதித்தது என்று நாம் ஒரு காலம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுவோமானால் ஆண்டவர் அதை என்ன பண்ணிடுவாராம், நஷ்டத்துக்குள்ளே கொண்டு போயிடுவார். ஒரு சம்பவம், நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். உங்களுக்கு அநேகருக்கு தெரியும், இந்த ஐடிஐக்கு எதிரில் ஒரு கம்பெனி இருந்தது, சதன் சுச்சிகர் பிரைவேட் லிமிடெட். நல்ல உள்ளம் படைத்தவனுங்க அவனுங்க. எனக்கும் 1.5 லட்ச ரூபா தரணும், போயிட்டான், மூடிட்டு போயிட்டானுங்க. 1.5 லட்ச ரூபாங்க. அதுவும் எப்போது 96 எனக்கு 2.5 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா பணம் தரணும், மூடிட்டு போயிட்டானுங்க. சோதரம். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு மனிதர், அவர் கம்யூனிச தீவிரவாதி. இந்த முகப்பேரில் தான் அவருடைய வீடு. அவருக்கு பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க, 2ஆ 3ஆ என்னன்னு தெரில. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் சண்டே கிளாஸ் நடக்கிறப்போ அந்த பிள்ளைங்க அங்கே போகும்போது அந்த சண்டே கிளாஸ் ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் சாப்பிடும்போதுக்கு முன்னால், எசப்பா நீங்கள் கொடுத்த ஆகாரத்துக்காக சோதரம், நீங்கள் இந்த ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க, எத்தனையோ பிள்ளைங்களுக்கு ஆகாரம் இல்லாமல் இருக்குது, எனக்கு இந்த ஆகாரத்தை நீங்கள் கொடுத்தீங்கப்பா, உமக்கு சோத்திரம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம். அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது, காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு சாப்பிடும்போது இப்போது நிறைய பேருக்கு வாதிக்குது. நீங்கள் எத்தனை பேர் ஜெபிச்சு சாப்பிட்றீங்களேன்னு எனக்கு தெரியாது பிள்ளைங்க. ஆமாம், நீ ஜெபிச்சு சாப்பிட்டீங்களன்னா சோதரம், ஜெபிக்காமல் சாப்பிட்றீங்களா இன்னையிலேருந்து என்ன பண்ணுங்கள், ஆண்டவரே நீர் கொடுத்த ஆகாரத்துக்காக சோதரம், எத்தனையோ மக்களுக்கு இந்த ஆகாரம் இல்லை, எனக்கு இந்த ஆகாரத்தை கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சோதரம் பண்ணி சாப்பிடுங்க. சோதரம். அந்த பிள்ளைங்க அப்படி சொன்ன உடனே அந்த கம்யூனிச தீவிரவாதி ஓடி வந்து அந்த நாளில் இவர் சாப்பிடும்போது, நைட்டில் சாப்பிட்டுட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது இவர் அதை பார்த்தார். இந்த பிள்ளைங்க ஜெபம் பண்ணோன்னு, மூடு வாய மூடு, நான் உழைச்சி 30 நாள் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து உங்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து சமையலுக்கு கொடுத்து நான் சம்பாதிச்சு போட்ட சாப்பாடை சாப்பிடும்போது ஏசப்பா கொடுத்த சாப்பாடு, ஏசப்பா கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லாமல் ஏசப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போட்டார். அந்த பிள்ளைங்க அதை அவ்வளோ தூரத்துக்கு சீரியஸாக எடுத்தாங்களோ இல்லையோ தெரியாது. அந்த பிள்ளைங்க தொடர்ச்சியாக அவர் இருக்கும்போதோ இல்லாத போது மனதால் எப்படியோ ஜெபம் பண்ணி தானே அவங்க சாப்பிட்டுருக்கலாம். என்ன நடந்தது பிரியமானது, இவர் சொன்ன ஒரு கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அவர் அதனாலே தான் செத்தாருன்னு நான் சொல்ல முடியாது. ஆனாலும் அவர் இந்த திருமங்கலம் பஸ் ஸ்டாப், அப்படி பஸ்ஸு திரும்பும்போது போய் லெஃப்ட் அண்ணா நகர் எடுக்கும்போது ஒரு டிராஃபிக்னாலே அந்த பஸ்ஸு கொஞ்சம் நின்றுது. அது ஸ்டாப்பிக் கிடையாது, ஒரு டிராஃபிக்னால அது நின்றுது. இவர் தொங்கலில் ஆட்கள் நிற்கிறாங்க. இவர் கொஞ்சம் முன்னாடி இறங்கிட்டா சீக்கிரம் போயிடலாமே, அவர் போக வேண்டிய இடம் கொஞ்சம் முன்னால், பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு திரும்பி வரணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு அந்த கூட்ட நெரிசலில் இறங்கினவர் எப்படியோ கால் தடிக்கு கீழே விழுந்தார். தலையில் பலமான அடி. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. பிணத்தோடு வீட்டுக்கு வந்தாங்க, மரித்து போனார். இந்த சம்பவத்தை எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க. இந்த பிள்ளைங்களெல்லாம் இவர் இப்படி இது பண்ணார். ஆனால் கொஞ்ச நாளையில் அவர் என்ன பண்ண முடியலை, சம்பாதிக்க முடியலை. என் கையின் பிரயாசம், கையின் சாமர்த்தியம் ஏசப்பா கொடுத்தவன்னு சொல்லாத, ஏன் நான் உழைச்சேன். அதுக்கு பிறகு அவர் உழைக்கவே முடியலை. பிரியமான அந்த பிள்ளைங்க இன்றைக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த லெவலில் அவங்க போயிட்டாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. ஆமாம், ஆண்டவரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது.
எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானே. நம்முடைய கையின் பிரயாசம் என்று சொல்லி நாம் பெருமை பாராட்டவோ ஒன்று கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல். அடுத்தபடியாக நாம் எப்படி நம்முடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை வேகமாய் பார்த்து முடிக்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதி. ஒரு கவி பாடலாமா? ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி. இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே, கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே, நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே, நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே, நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே Triple one, triple one. துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய், வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்னும் மன்னாவை தந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம். தனிமையிலே துணை நின்று, தனிமையிலே துணை நின்று, நன்றி ராஜா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தாயை போல் தேற்றி நீ நன்றி ராஜா. தாயை போல் தேற்றி நீ நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஆமென். நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். சரி, இப்பொழுது நம்முடைய கையின் பிரயாசம் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்படும்? ஆதியாகமம் 3:19 வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால், நீ பூமிக்கு திரும்பும் மட்டும், நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மன்னா இருக்கிறாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். சோத்திரம். இது நல்ல வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ? வேதத்தில் ஏதாவது கெட்ட வார்த்தை இருக்குதா? எல்லாமே நல்ல வார்த்தை தான். அதனால் ஒருவேளை அவன் செய்த தவறுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட்டாக இருக்கலாம். எதுவோ சரியில்லை. ஆதாம் காலத்தோடு அந்த தோட்டத்தில் இருந்தானே, நீ இந்த சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், அதோட நம்ம வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் புசிக்கணுமன்னால் என்னது சிந்தனம்? அதில் ஷார்ட்டாக நான் சொல்வேன், ஆதாம் தோட்டத்தில் இருந்ததோடு அவன் கதை முடிஞ்சிச்சு.
இனிமேல் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நம்ம உழைச்சி தான் சாப்பிடணும். அல்லையா சொல்லலாமா? அதுதான் அதனுடைய பொருத்தம். அந்த வார்த்தையோட அர்த்தம் அதுதான். உழைத்து சாப்பிடணும். உழைத்து சாப்பிடுவாய். அதனால் உழைக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் உழைப்பீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ என்ன உண்டு? பலன் உண்டு. எவ்வளவுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்களோ பெனிஃபிட் அது வரைக்கும் உண்டு. ஆமாம். பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்கலாம் பெரிய பணக்காரனுக்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னு. எல்லாருக்குமே ஹார்ட் ஒர்க் உண்டு. நல்லா நம்மவும் கஷ்டப்படணும். இந்த மேன் பவர் நடத்துவாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்காரன் தானே வேலை செய்கிறான், நமக்கு என்னன்னு கரெக்ட் டைம் வேலைக்காரன் அங்கே உள்ளால் போகலைன்னா முதல் கால் உனக்கு தான் வரும். என்னங்க ஆளுங்களே வரல, என்ன ஆள் சப்ளை பண்ணுறீங்க, அடுத்தது வரும். இவன் என்ன 10 தடவை டீ சாப்பிட போகிறான், 10 தடவை பாத்ரூம் போகிறான், இவன் என்ன ஆளை அனுப்புகிறேன், இந்த ஆளை நாளைக்கு அனுப்பாதே. ஆமாம், எல்லாவற்றிலும் கஷ்டம் இருக்கிறதுங்க. உழைங்க, நல்லா உழைச்சி 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 சம்பாதிக்கணும். அது வேறு வழி இல்லை. அது நமக்கு முற்பிதாவினால வந்த ஆசீர்வாதம். இல்லையா சொல்லலாமா? அதனால் உழைச்சி தான் ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உழைப்பீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பிழைப்பீர்கள். இல்லையா சொல்லலாமா? சோத்திரம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு தகப்பனுக்கு 4 பிள்ளைகள் இருந்தாங்க. 4 பேருக்கும் சொகுசு வாழ்க்கை. வேலைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. வேலைக்கு போகாமலே காலு மேலே காலு போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அவனுக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 4 தலைமுறை சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இவனுங்க வேலைக்கும் போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் தன்னுடைய வேலைக்காரர்கள் வேலை செய்கிறாங்களே அவங்கள போயாவது பார்த்து இதை செய்யப்பா அதை செய்யப்பான்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா தலைப்பாட அடிச்சுக்கிடுவாங்க. இல்லை போடா போய் எதோ பாருடா அப்படின்னு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். என்னுடைய ரிலேஷன் அந்த ரெட்டில்ஸு ஆரிக்கம்பேடு இந்த பக்கம் ஒரு பகுதி இருக்கிற லட்சுமிபுரத்துக்கு பக்கம் அவங்க மேஸ்திரி வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் என்ன அந்த ப்ரேயருக்கு அங்கே கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு ப்ரேயருக்கு கூப்பிடுறாங்க. ப்ரேயருக்கு நான் 6:30 மணிக்கு அங்கே வரேன்னு சொன்னால் அந்த புருஷனும் மனைவியுமாக அங்கே வந்து நிற்கிறாங்க, மேஸ்திரியும் மனைவியும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, அவங்க பசங்க ஒரு பையன் பிகாம் படிக்கிறான், இன்னொரு பையன் அதோட ஏதோ பெரிய படிப்பு படிக்கிறான். நீங்கள் லீவில் வந்தீங்களன்னா அந்த பசங்க தான் சித்தாள் பெரிய ஆள் எல்லாம். இவர் வந்து அந்த லேபர் கான்ட்ராக்டருக்கு வேலை எடுக்கிறாரு, பில்டிங். குடும்பமே உழைக்குதுங்க. அந்த மேஸ்திரியுடைய பிள்ளைங்க பிகாம் படித்தவன், அதுக்கு மேல் படித்தவனும் போய் நின்று பெரிய ஆள் வேலை பார்க்குறான். அவன் கட்டடம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் கட்ட வேண்டியதை 10 நாளையில் கட்டி எழுப்பிடுறாங்க. அந்த பில்டிங்கை ஃபினிஷ் பண்ணி கையில் கொடுத்து துட்டு வாங்கிட்டு அடுத்த பில்டிங் போகிறாங்க. உழைப்பு. ஆனால் இந்த 4 சோம்பேறிங்க வீட்டில் இருந்துக்கிட்டு, யார் 4 சோம்பேறிங்க? பணக்காரன் வீட்டு பிள்ளைய சொல்கிறேன், உங்களை சொல்லலை. ஒரு வேலையும் செய்கிறதில்ல. சரி, கடைசியில் அவர் நோய்வாய்ப்பட்டு ஒரு சில வருடங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அங்கே எந்த வேலையும் நடக்கலை, வேலைக்காரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, எதுவும் நடக்கலை. இவரும் மரிக்க போகிறார். குடும்பத்தில் ரொம்ப நெருங்கின ஒருவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த ஒரே இடத்துல அவங்களுக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த 5 ஏக்கர் நிலத்தில் ஒரு இடத்துல ஒரு புதையலை நான் வச்சுருக்கிறேன், அது 3 அடி ஆழத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். இப்போ அவர் என்ன பண்ணார், எல்லாம் செத்து எல்லாம் அந்த அடக்கம் காரியங்கள் முடிஞ்சு அப்புறம் அந்த அதுக்குள்ளே சடங்கு காரியங்கள்லாம் முடிஞ்ச பிறகு பசங்களை கூப்பிட்டு, என்னப்பா அப்பா இருந்த காலத்தில் பல ஏக்கர் சம்பாதிச்சார், இப்போ எல்லாம் நிலங்கள் எல்லாம் காஞ்சி போய் கிடக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று அவர் என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்குப்பான்னு. என்ன மாமா, என்ன அங்கிள், என்ன சொல்லுங்கள். ஏதோ இந்த 5 ஏக்கர் நிலம் ஒரு இடத்துல இருக்குதாமே, அந்த 5 ஏக்கர் நிலத்தில் ஒரு புதையலை அவர் புதைச்சி வச்சுருக்கிறாராம்.
அப்படியா, எங்கே வச்சிருக்கிறார்? அதுதான் சொல்லலையே, அதுக்குள்ளால போயிட்டார். 3 அடி ஆழத்தில் இருக்குதான். இவனுங்களும் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் யோசித்துறாரு. அவர் ஒரு நாள் சொன்னார், டேய் யோசித்துட்டு இருந்து பிரயோஜனம் கிடையாது. வேலைக்காரனை அவனை கூப்பிட்டு புதையில் இருக்கிற இடத்த காட்டினீங்களன்னா கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் 4 பேருமே காலமே இறங்கிருங்க, கடப்பாறை மம்மட்டி எடுத்து ஆமாம் நோண்ட ஆரம்பிங்க. ஒரு ஓரத்துலேருந்தே நோண்டிட்டு போங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த 5 ஏக்கரில் தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் 3 அடி தான், அதுக்குள்ளால தான் இருக்குது. இவன் என்ன பண்ணால் 1/2 ஏக்கர் முதல்ல நோண்டுறான். ஒரு 5 நாளையில் நோண்டிட்டான். பார்த்தா 1/2 ஏக்கர் நோண்டியாச்சு, ஒன்றையும் காணும். அப்போ அந்த பெரியவர் வந்தார். என்னப்பா நோண்டுறீங்களா? ஆமாம், ஒன்றையும் காணும், கவலைப்படாத. என்ன பண்ணு, இந்த மண்ணெல்லாம் சும்மா நல்லா இருக்குல்ல, அதில் ஒரு 10 வாழை மரத்தை நட்டு விடு, அந்த பக்கம் 10 தென்னை மரத்தை நடு, அப்புறம் கொஞ்சம் காய்கறி தோட்டத்தை போடு. இப்படியே 5 ஏக்கரையும் அவன் வெட்டி பார்த்தான், ஒன்றுமே இல்லை. ஆனால் வீட்டில் பணமாக வந்து கொட்டுது. என்னன்னா அந்த விளை நிலங்க என்ன ஆயிடுச்சு, 2 வருஷம் 3 வருஷம் ஆனால் பயங்கரமான, இவன் வெட்டி முடிக்கிறவங்களால 4-5 வருஷம் ஆயிடுச்சு, பணம் நிறைய வந்து சேரும். அப்போ தான் சொன்னார், ஏண்டா புதையலுன்னு ஒன்று வெட்ட ஆரம்பிச்சிங்கல்ல, இதே மாதிரி உழைக்க சொன்னால் உழைப்பீங்களா? உன் அப்பா என்கிட்ட இப்படி தான் அவனை பழி வாங்கணும்னு சொன்னார். இது பழி வாங்குறதில்ல, உன்னை வேலை வாங்குறது. உடம்பு வணங்காமல் போயிடுச்சு இப்போ உங்களுக்கு. இப்போ நீங்கள் உழைக்கிறீங்க பார்த்தீங்களா, இனிமேல் நீ விவசாயம் பண்ணி நல்லா சம்பாதிப்ப. இப்போ பாரு உனக்கு என்ன செழிப்பு வந்துச்சு. உழைப்பு ஒருவேளை அது ஆதாமுக்கு தண்டனையாய் கொடுக்கப்பட்டாலும் நமக்கு தலையெழுத்தாய் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணுமா? எப்படி ஆசீர்வாதமாய் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. உழைச்சா பலன் உண்டு. உழைங்க, நல்லா உழைங்க, உங்களுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா சொல்லலாமா? என்னுடைய உழைப்பெல்லாம் நான் சொல்ல முடியாது, சொல்கிறாச்சுன்னா நீங்கள் நேரம் போகிறதே தெரியாது. ஆனாலும் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். நான் மிஷின் போட்டேன் 85 ஒரு லேத்து ஒரு ஷேப்பிங் மிஷின் போட்டேன் பாருங்க. அந்த 2 மிஷினுக்கு ஆப்ரேட்டர் கிடையாது. அந்த ஆப்ரேட்டர் கொடுக்குற அளவுலேயும் வேலையும் வரல. அதனால நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, காலமே 5 மணிக்கெல்லாம் எழும்பி ஜெபம் பண்ணி வேதம் வாசித்துட்டு கம்பெனிக்கு 6 மணிக்கெல்லாம் போயிடுவேன். 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் 3 ஹவரில் நான் ஒர்க்கர் 8 ஹவர் செய்கிற வேலையை 3 ஹவரில் செய்துடுவேன். செய்துட்டு தான் டிஃபன் சாப்பிட வருவேன். டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்து திரும்ப வேலை. அந்த வேலை தொடர்ற ராத்திரி 10 மணி வரைக்கும் தொடரும். அதன் பிறகு நைட்டு ஃபுல்லாக செய்வேன். மறுநாள் காலமே ஆரம்பிக்கிறது திரும்ப 10 மணி வரைக்கும் போவோம். அன்னைக்கு நைட்டு நான் தூங்குவேன். எத்தனை ஹவர்னா ஒரு 6 ஹவர் 5 ஹவர் தூங்குவேன். அடுத்தது 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் எழும்புவேன். எழும்பி திரும்ப வேலைக்கு போவேன். ஒரு நாள் தூங்குவேன் நைட்டு, இன்னொரு நாள் தூங்க மாட்டேன். இந்த மாதிரி எல்லாம் நான் கடுமையாக உழைத்திருக்கிறேன் பிரியமானே. இன்றைக்கும் நான் உழைத்து கொண்டே இருக்கிறேன். உழைத்தால் உயர்வு உண்டு. அல்லேலூயா சொல்லலாமா? எனவே உழைக்க வேண்டும். பிள்ளைங்க உழையுங்க. நான்லாம் சின்ன வயசில் ரொம்ப உழைச்சிட்டேன். 30 படி இருக்கும் எங்கள் ஊரில், தோணி கீழே பெரிய ஆள் கிணறு 30 படி. அந்த 30 படியில் 4 மணிக்கெல்லாம் போய் 30 படியில் 25 முறை ஏறி இறங்கணும். வாழை மரத்துக்கு தண்ணீர், எங்கள் அப்பா எனக்கு 25 வாழை மரம் நட்டு கொடுப்பாங்க. அதுக்கு தண்ணீர் பாய்ச்சிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போகணும். அதுக்கு பிறகு ஒரு மாடு வாங்கி வச்சுருப்பார். சாயங்காலம் வந்து புல்ல இருக்கணும். இதுக்கு இடையில் கத்திரி தோட்டம் அந்த மிளகாய் தோட்டம் கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க. அதை செய்யணும். அதுக்கு போய் சனிக்கிழமை ஆனால் நான் வந்து 2 ஆள் வேலை செய்வேங்க குடும்பத்தில். அந்த வாழை மரம் பக்கத்தில், காய்கறி தோட்டம் பக்கத்தில் வேர்கள் வரும். பக்கத்தில் எல்லாம் அதெல்லாம் காடு மாதிரி மலை மாதிரி இடம். அந்த வேரை அறுத்து விடணும். அதுக்கு ஒரு இது தோண்டுவாங்க, குழி அப்படியே சுற்றிலும், அந்த நிலத்தை சுற்றிலும். என் அப்பா கூட நின்று நான் உழைப்பேன். கடுமையாக நான் உழைத்து இருக்கிறேன். ஆமாம், இன்னும் உழைத்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே உழைப்போம், உழைப்போம், உழைப்போம். உழைத்தால் உயர்வு உண்டு. நீ எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறாயோ, மனதார உழைக்கிறாயோ, கர்த்தர் உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். 2வது பிரியமானவர்களே, உபாகமம் 24:19 வாசிக்கலாம். உபாகமம் 24:19 வேகமாய் வாசியுங்கள்.
நீ உன் பயிரை அறுக்கையில் நீ உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் நீ உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்ப போக வேண்டாம். அதை எடுத்து வரும்படி திரும்ப போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்தில் எல்லாம் உன்னை உன் கை ஆசீர்வதிக்கும்படி பிரயாசத்தை எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் அதை திக்கற்ற பரதேசிக்கும் பிள்ளைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் விதவைகளுக்கும் விட்டு விடுவாயாக. நீ அடுத்த உன் வசனம் ஒலிவ அதே தான் மரத்தை சொல்லுகிறது. உதிர்த்து விட்ட பின்பு நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை கொம்பிலே பறிக்கும்படி தப்பி திருப்பி போக இருக்கிறதை வேண்டாம். பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவிக்கும் விட்டு விடுவாயாக என்று. அதுபோல அப்படியே வரும் கடைசி வரைக்கும். இது எதை சொல்லுகிறது என்றால், ஈகை குணம் இருக்க வேண்டும் உங்களுக்கு. ஈகை குணம். ஆமாம், அந்த போவாஸ் சொல்லுவார் அல்லவா, ரூத்து வயலில் கதிர் பொறுக்கும்பா, ஏப்பா அவளை ஈனம் பண்ணாதுங்க, கொஞ்சம் அப்படியே சிந்த விடுங்கப்பா, அவள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு. அதுபோல் நம்ம என்ன பண்ண வேண்டுமாம், நம்முடைய உழைக்கிற உழைப்பிலே கொஞ்சம் ஈகை குணம் இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு கொடுக்கணும், திக்கற்றவர்களுக்கு கொடுக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய பிரயாசத்தில் ஒரு பகுதியை. நான் நேற்றுக்கு தாங்க ஒருத்தனை பார்த்தேன். எப்படின்னா, இந்த முஸ்லீம்களிலே அவர் ஹிந்திக்காரங்க, அவங்க ஹிந்திக்காரங்க, அவங்க மார்வாடியாக வேறு எனக்கு தெரியாது. அவங்களும் எப்போவுமே இந்த தொப்பியை போட்டிருப்பாங்க, அணிஞ்சிருப்பாங்க. வயசானவங்களாம் நல்லா தாடி வச்சுருக்குறாங்க. அந்த பையன் சின்ன பையன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 25-26 வயசு இருக்கும். அவனை நான் 18 வயசுலேயே பார்க்குறேன். அவங்க அப்பா இறந்ததில் அந்த பிஸ்னஸ் அவன் பண்ணுகிறான். இந்த போல்ட்டு நெட்டு வாசர் இதெல்லாம் பயங்கரமாக சேல் பண்ணான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்படியே அந்த பிஸ்னஸில் உள்ளால் போனான். நானும் போயிருக்கிறேன். எனக்கு முன்னாடியே 3 பேர் போயிருக்கிறாங்க போல்ட்டு நட்டு வாங்குறதுக்கு. அதுக்கு முன்னால் ஒரு வேலைக்காரர் கடையை திறந்து வச்சுருக்கா. இவன் நின்றுட்டு இந்த ரைட்டு கையினால லெஃப்ட் நெஞ்சு அடிக்கிறான். அடித்து ப்ரேயர் பண்ணுறாங்க. அது என்னன்னு நான் இப்போ தான் பார்த்தேன். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியல. அவன் அடித்து ப்ரேயர் பண்ணுறான். இப்படி திரும்புகிறான், ப்ரேயர் பண்ணுறான். அப்படி திரும்ப யார் நிற்கிறது போட்டு அது பற்றி கவலையே கிடையாது. அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு கிடக்கிறான். கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு என்ன பண்ணான்னா, வந்தான், அந்த கல்லாப்பட்டியை திறந்தான், ஒரு 50 ரூபா நோட்டை எடுத்து ஒரு உண்டியல் வச்சுருக்கிறான், அதில் கொண்டு போட்டான். போட்டுட்டு அடுத்தது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் சம்பாதிக்கிற முன்னாலேயே தன்னிடத்தில் இருக்கிற ஒரு பகுதியை எடுத்து ஏழைக்கு இன்னும் போட்டு வைக்கிறான். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானால் நம்முடைய உழைப்பில் ஒரு பகுதி தர்மம் பண்ண வேண்டும். தர்மம் தலை காக்குமா? உண்மை அது. தர்மம் பண்ண வேண்டும், பிரியமான தர்மம் பண்ண வேண்டும். நான் இன்றைக்கும் பலமுறை சொல்லியிருக்கேன், இன்றைக்கும் சொல்லுவேன், என் அம்மா அப்பா செய்த தர்மத்தினால எனக்கு எவ்வளோ லட்சம் கடன்கள் வந்த போதும் கூட சாப்பாட்டுக்கு எனக்கு கஷ்டம் வரல. ஏன்னா அவ்வளோ அவர்கள் தர்மம் பண்ணாங்க. மீன் விற்கிறவங்க, இந்த வயல் வேலை செய்கிறவங்களெல்லாம் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. தண்ணி கொடுத்தா கூட அவங்க கையில் அப்படி கையை காட்டுவாங்க, கையில் அப்படியே தூக்கி ஊற்றி கொடுப்பாங்க. சாப்பாடுன்னா அவங்க ஒரு பாத்திரம். ஆனால் எங்கள் அம்மா நாங்கள் உட்கார்ந்து சாப்பிட்ற இடத்துல அவங்கள வர வச்சு உட்கார வச்சு, நடு வீட்டில் உட்கார வச்சு, நாங்கள் சாப்பிட்ற தட்டில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது, அதை பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்களெல்லாம் நம்ம வீட்டில் சேர்க்குறது இல்லைன்னு. ஆனால் எங்கள் அம்மா ஏன் சேர்க்குறீங்கன்னு நான் கேட்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, எல்லாருடைய உடம்புலையும் சிகப்பு ரத்தம் தான்ப்பா ஓடுது, அங்கே கருப்பு ரத்தம், அங்கே வெள்ளை ரத்தம், அங்கே பச்சை ரத்தம் ஓடலை, எல்லாம் ஒரே கடவுளுடைய படைப்பு. அவங்க வேறு நம்ம வேறுன்னு நம்ம தான் பிரித்து பார்க்குறோம். அப்படி பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டால் நம்ம வீட்டிலே உட்கார வச்சு, நம்ம வீட்டு தட்டிலே மனதார அவங்க சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு கொடுப்பாங்க. அது மாதிரி அவங்க போகிறப்பவும் வீட்டில் இருக்கிறப்ப, அது மாதிரி எங்கள் சொந்த பந்தங்கள் கஷ்டப்படுறவங்க வந்தால் கூட சில நேரங்கள் வீட்டில் 4 நாள் தங்கிட்டு போவாங்க. அது ஸ்கூல் லீவ் போகிறப்போ என்னென்ன இருக்குதோ நல்லா அவங்களால சுமக்கக்கூடிய அளவில் எங்கள் வீட்டிலலாம் அப்போ நிறைய தாராளம் பொருட்கள் இருக்கும். பயறு வகைகள், கிழங்கு வகைகள். இந்த ஆலோலி கிழங்கெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தெரியும். அவங்க இந்த நல்ல சீசனில் துண்டு துண்டாக வெட்டி பாறையில் காய போட்டு காஞ்சி பஞ்ச காலத்தில் அதை சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க. பயர்கள் இருக்கும், எல்லா வகை பயர்களும் இருக்கும். பெரும்பயறு, காணம் இந்த கொள்ளுன்னு சொல்கிறாங்களே, உளுந்து, பெரும்பயறு, இந்த தோரம்பருப்பு, தோரம் மரமே எங்களுக்கு நிறைய இருந்தது. தோரம்பருப்பு எல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். இப்படி இதெல்லாத்தையுமே எங்கள் அம்மா மூடி மறைச்சி நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்குன்னு வைக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க.
அந்த ஈகை குணத்தினாலே நான் இப்போ அடிக்கடி சொல்கிறது தான், நான் எவ்வளோ லட்ச கடனில் போனேன், மூழ்கினேன், ஆனாலும் சாப்பாடு இல்லை என்ற ஒரு நிலைமை எனக்கு வரவில்லை. எனவே தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள், உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? நீதிமொழிகள் 28:19 வாசிங்க. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். அது இந்த உழைப்புல நீங்க வச்சுக்கிடுங்க, உழைப்புல வச்சுக்கிடுங்க. சோத்திரம், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரசங்கி 5:19 இது ஒரு முக்கியமான வசனம், வாசிங்க. நமக்கு தெரிந்த வசனம். தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அந்த அனுக்கிரகத்தை தான் கிருபை என்று நாம் சொல்லுகிறோம். கிருபை, காருண்யம், இதெல்லாம் அது ஒன்றுக்கொன்று ஜாயிண்டான வசனங்கள், வார்த்தைகள். அது அல்லேலூயா சொல்லலாமா? எனவே தேவன் ஒருவனுக்கு ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ, நீ அதில் சந்தோஷமாய் புசித்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆண்டவரைய அனுக்கிரகம் வேண்டும். எனவே நீங்கள் என்ன பண்ணணும்னா, வேலை செய்வதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் 2 நிமிடம் ஜெபித்து விட்டு செய்யுங்க. தேவனுடைய அனுக்கிரகத்தை கேட்டுட்டு தொடங்குங்க. அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆஃபீஸுக்கு போய் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது உங்கள் சீட்டில் போய் உட்கார்ந்த உடனே ஒரு சிறிய ஜெபம். உங்கள் ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு நடுமுழங்கால் வந்து லேலியா சோத்ரா ஹல்லேலூயா அப்படின்னு அந்நிய பாஷையில் அப்போ அங்கெல்லாம் வேண்டாம். ஒரு சின்ன ஜெபம் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் தொழில் செய்ய போகிறேன், வேலை செய்ய போகிறேன், என்னை ஆசீர்வதி, உம்முடைய கிருபை கிடைக்கட்டும். மிஸ்டேக் வரக்கூடாது. ஆமாம், கவனமாய் பண்ண வேண்டும். இஸ்ரோவில் வேலை செய்கிற ஒரு தம்பி ஒரு சின்ன எரர் வந்துச்சு, அதை அப்படியே அனுப்பிட்டார். அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, டீப்ரமோட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு சின்ன எரர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவனம் இல்லாமல் நீங்கள் செய்தீங்கன்னா அவ்வளோதான். அதனால் அந்த எரர் கூட வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன கிருபையை கேளுங்க, அனுக்கிரகத்தை கேளுங்க. அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே. அல்லேலூயா. நான் சில நேரங்களில் பாடும்போதெல்லாம் ராகத்தையும் தாளத்தையும் பார்க்கறது இல்லைன்னா, அந்த கிருபையை அப்படியே நினச்சி கொஞ்ச நேரம் இழுத்தணும்னா தாளம் எல்லாம் போயிடும். அது இழுக்கணும், அப்படி கிருபையை நினச்சி என்ன பண்ணணும், அதான் உணர்ந்து பாடணும். இல்லையா சொல்லலாமா? ஆமாம், உணர்ந்து பாடணும். இந்த பாட்டு நான் நல்லா தான் தாளத்தோடு பாடுவேன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் இப்போ ஏன் அது தாளம் போகுதுன்னா, அந்த கிருபையை கொஞ்சம் நேரம் நினச்சேன், இன்னும் கொஞ்சம் நேரம் கிருபையே அப்படின்னு சொல்லலாமான்னு பாரு. அதனால் கிருபையை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நான் என்னுடைய தவறையும் நான் உணர்ந்து சொல்கிறேன் பாருங்கள். ஆரம்ப காலத்துலலாம் நல்லா கொஞ்சம் நேரம் போய் மிஷின் பக்கத்தில் நின்று ஆண்டவரே அதெல்லாம் நல்லா ஜோம் பண்ணிவிட்டேன். இடையில கொஞ்ச நாள் விட்டேன், போனோடனே பட்டுன்னு வேலையை செய்கிறது. அப்புறம் ஒரு நாள் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஸ்டாஃபை வேலைக்கு வச்சேன். அந்த பிள்ளை ஒரு 25 வயசு இருக்கும். அவள் ரசிக்கப்பட்ட பிள்ளை போல். முதல் நாள் வேலைக்கு வந்தவ, அந்த நான் ஆஃபீஸில் தான் இருக்கிறோம், எழும்பி நின்றுட்டு அவள் ஒரு 3 நிமிடம் ஜோம் பண்ணிவிட்டு அவள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். எனக்கு வெக்கமாக போச்சு. நானும் ஜோம் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ கொஞ்ச நாள் என்ன பண்ணலை, ஜோம் பண்ணலை. அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த வேலைக்கார பொண்ணை அனுப்பி நாகமானுடைய குஷ்டத்தை சுகமாக்கினவர் இவளை அனுப்பி என் குஷ்டத்தையும் சுகமாக்கினார். இல்லையா? மறுநாளையிலிருந்து நான் அவளுக்கு முன்னாலே வந்து ஆண்டவரே இன்னைக்கு வரைக்கும் அதை செய்துட்ருக்குறேங்க. அல்லையா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வேலையில் கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு ஆரம்பிங்க. படிக்கிற பிள்ளைங்களை நோட்டை திறந்து வச்சுட்டு கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு ஆரம்பிங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெற்றியாய் முடிப்பார். ஆமாம். என்ன சோசியல் வர இல்லையா?
எல்லாம் வரும். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. எக்ஸாமுக்கு ஒரு நாள் கூட படிக்காமல் வெற்றி பெற்ற ஆள் நான் மட்டும்தான். உண்மையில் சொல்கிறேங்க, எக்ஸாமுக்கு படிக்கவே மாட்டேன். அதுக்கு முன்னால் வாத்தியார் நடத்துகிறது ஒழுங்காக கேட்பேன், ஒழுங்காக படிப்பேன். புரியலைன்னா விட்டுருவேன். அதுக்கு மேலே அதை போய் இது ஆராய்கள் ஆல்ஜிப்ரா 2 செகண்டில் 10 மார்க் வாங்குற அந்த ஆல்ஜிப்ரா A+B² இப்போ சொல்கிறேன். எனக்கு அதில் ஒன்றுமே தெரியாதுங்க. ஆனாலும் நான் கணக்கில் 62 மார்க் வாங்கியிருக்கிறேன்னு பாருங்களேன். நல்லா ஞாபகம் இருக்குங்க. உங்களை மாதிரி சும்மா சொல்ல மாட்டேன், நான் 90 வாங்கினேன்னு. 62 தான் இல்லையா சொல்லலாமா? அப்போ 35 இருந்தாலே பாஸு. எக்ஸாமுக்கு நான் படித்ததே சரித்திரம் கிடையாதுங்க. ஆமாம், ஒரு நாள் எக்ஸாமு நான் மீன் பிடிக்க போயிட்டேன். மீன் பிடிச்ச போயிட்டு அப்போ தான் எக்ஸாமுக்கு ஞாபகம் வருது. மத்தியானத்துக்கு மேலே தான் எக்ஸாம். சூரியனும் வரல, ஒன்றும் இல்லை, மழை பயங்கரம். ஓடி போய் கிளாஸ் ரூமில் நுழையிறேன். வேகமாக போய் எல்லாம் புது ஆளுங்களாக உட்காந்துருக்குறாங்க. என்னடான்னு கேட்டாங்க. எக்ஸாம் எழுத வந்தேன். உனக்கு எப்போ எக்ஸாம்னு? மத்தியானத்துக்கு மேலே. இது காலமாடா, போடா வீட்டுக்குன்னு. சூரியனை உதிக்கிறது தெரியல, ஒன்றும் தெரியல, மழை காலம். மீன் பிடிக்க போயிட்டேன் தூண்டில் எடுத்துட்டு. எக்ஸாமு எத்தனை பேர் இந்த அனுபவத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியாது. படிங்க விழுந்து படிப்பாங்க. எக்ஸாமுக்கு தூங்காமல் படிப்பாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் ஜெயம் சிறக்க பண்ணுகிற தேவன். ஆமென். எனவே தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு வேண்டும். ஆண்டவரத்தில் ஜெபிங்க, ஜெபிச்சுட்டு எல்லாவற்றையும் செய்யுங்க, ஜெபிச்சுட்டு தொடங்குங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எரேமியா 12:13 வாசிங்க. எரேமியா 12:13. கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள், பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனமடையார்கள். கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் உங்களுக்கு வரும் பலனை குறித்து வெட்கப்படுங்கள் என்று சொல்லப்படும். எனவே கர்த்தருடைய உக்கிர கோபம் வராமல் இருக்க வேண்டுமானால் அவருடைய அனுக்கிரகத்தை தேடுங்க. ஆண்டவரே கிருபை தார், ஆண்டவரே எனக்கு கிருபை தாரோ. ஆண்டவரத்தை கேளுங்க. அல்லேலூயா சொல்லலாமா? மத்தேயு சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானே 22:21 வாசிங்க. 22. ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர் அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள், தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். அப்படின்னா இப்போ நமக்கு நம்ம உழைக்கிறதுல 90% வரி, வேறு வழி இல்லை, கட்டி தான் ஆகணும். ஆமாம், வீட்டு வரி முதற்கொண்டு வாகன வரி வரைக்கும் எல்லாம் வரி. ஒரு ஃபேன் வாங்க போனால் வரி, சாப்பிட போனால் வரி, கடலை மிட்டாய்க்கு வரி. ஒருத்தர் சொன்னாங்க பாத்ரூம் போனாலும் வரியாம். வரி எல்லாத்துக்கும் வரி நம்ம கட்டி தான் ஆகணும். அதனால் வரியை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க வேண்டாம். ராயனுக்குள்ளதை ராயனத்துக்கு செலுத்துவோம், கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு செலுத்துவோம். ஆமாம், கர்த்தருக்கு உரியது ஒன்று, அது கர்த்தருக்கு செலுத்துவோம். பணத்தினாலே கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு செலுத்தணும். ஒரு ஆலயம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் முழு நேரத்தில் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எலக்ட்ரிக்கல், இந்த மெயின்டெனன்ஸ் காரியங்கள் எல்லாத்துக்கும் ஆலயத்தில் பணம் தேவை. அதனால் அது கர்த்தருக்காக நம்ம செலுத்துகிறோம். இன்னும் ஏழைக்கு இறங்குறதும் இதுதான், அது கர்த்தருக்காக கொடுக்குறது. எனவே கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு செலுத்துங்க, தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்க. ஒரு முறை நான் இலங்கை தேசத்துக்கு போயிருக்கும்போது இந்த ப்ரெட்டு கேக்கெல்லாம் செய்கிற ஒரு ஃபேக்டரிக்கு என்னை ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். நான் அறை வீட்டில் நான் ஜெபித்து கொண்டு அங்கே போவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் அந்த ஃபேக்டரியானது இருளடைந்து கிடப்பதாகவும் அதில் போர்டு எதுவும் இல்லாததாகவும் காட்டினார். நான் அங்கே போன போது கூட அப்படியே தான் அது இருக்குது, அவன் போர்டே இல்லை, உள்ளாலெல்லாம் ஒரு மாதிரி பாலடைஞ்சதாக இருக்குது. அவர்கள் சொன்னார்கள், ஐயா நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம். அப்போ தான் அந்த எல்டிடி எல்லாம் பயங்கரமாக அடித்து தேசத்தை காலி பண்ணி பாதி குடும்பத்துலேயும் ஆம்பளைங்க இல்லை, எல்லாம் தப்பிச்சு அங்கங்கே போனவங்க, செத்தவங்க, ஊருக்கு போனவங்க, ஏதோ கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க. அந்த காலத்தில் தான் நான் அங்கே போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, ஐயா என் குடும்ப சூழ்நிலை இப்படி.
சரி, நான் என்ன கேட்டேன், உடனே நான் அறை வீட்டில் ஜெபம் பண்ணும்போதே இந்த உங்கள் ஃபேக்டரியில் போர்டு இல்லாததை நான் பார்த்தேன், ஏன் என்று கேட்டேன். அவர்கள் அதுக்கு சொன்னார்கள், நாங்கள் இன்றைக்கு போர்டு வச்சா நாளைக்கு அரசாங்கம் வந்து எங்களுக்கு அதுக்கு ஒரு வரியை போட்டுருவாங்க அப்படின்னு. ஏன் நீங்கள் வரியை கட்டுவதற்கு பயந்துக்கிட்டு போர்டு வைக்காம? அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 வழி சாலை, அது நல்ல பெரிய ரோடு, பப்ளிக் ஜனங்கள்லாம் அதில் போவாங்க, வாகனங்கள் போகுது. நீங்கள் போர்டு வைத்தீர்களானால் இது ஃபேக்டரி, இங்கே வந்து வாங்கலாம், இங்கே வாங்கினா நமக்கு சீப்பாக கிடைக்கும், சேல்ஸ் நிறைய ஆகும், நீங்கள் வெளியே கூட வைக்கலாம். இவங்க எல்லாம் பயந்துக்கிட்டு உள்ளாலே செய்து நைஸாக எங்கெங்கேயோ அனுப்புகிறாங்க. நான் சொன்னேன், இப்படி இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. ராயனுடையதை ராயனுக்கு செலுத்துங்கள், கர்த்தருடையதை கர்த்தரு செலுத்துங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அவங்க சொன்னாங்க, ஐயா மன்னிச்சிடுங்க, இனிமேல் நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. செய்தாங்களா இல்லையான்னு தெரில. அதுக்கு பிறகு இலங்கைக்கு நான் போகலை. இன்றைக்கி அநேகர் வரி கட்டுறதை துச்சமாய் நினைக்கிறார்கள். பாவிங்க நிறைய பேர் என்ன பண்ணுறானுங்க, எங்கிட்ட ஜிஎஸ்டி 36,000 ரூபா வாங்கிட்டான் போன அந்த 2019 கட்டாமல் விட்டுருக்குறான். இப்போ எனக்கு நோட்டீஸ் வருது, நீ 36,000க்கு இவ்வளோ வட்டி இவ்வளோ பெனால்ட்டி எல்லாம் சேர்த்து கட்டணும்னு. நல்ல வேலை அங்கே உள்ள ஆஃபீஸில் இருக்கிற ஆள் அதை பார்த்து உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறதுக்குள்ளால நீங்கள் கொண்டு வந்து கட்டிடுங்க, இல்லைன்னா நோட்டீஸ் அனுப்புனா இப்படி தான் வரும், வட்டியும் பெனால்ட்டியும். அதுக்குள்ளாலே கொண்டு போய் கட்டிட்டேன். அவனை விடணும் சும்மா விட்டுருவானா? டேய், அவன் பெரிய ஆள், முன்னால் சேல் பண்ணேன், நான் எல்லாம் ஃபைல் வச்சுருக்கிறேன். 2019 ஃபைல் அங்கே இருக்குது, 2020 ஃபைல் எல்லாம் ஆஃபீஸில் உள்ளால கபோர்டு எல்லாத்தையும் எடுத்தேன். அவன் எடுத்தேன் ஃபோட்டோ எடுத்து, தான் இந்த பில்லுக்கு நீ பணம் கட்டலை, எங்கிட்டேருந்து வாங்கியிருக்கிற, ஒழுங்காக கட்ட, எனக்கு பணம் தரலன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கொடுத்துட்டானுங்களே 2 பேரும். நான் அதுக்கு முன்னாலே உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டேன், இதப்பா கட்டி என்ன கையை தூக்கிடுறேன்னா நிரபராதின்னு. இன்றைக்கு ஏமாற்றுகள் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கட்ட வேண்டியதை கட்டிடுவோம், இன்கம் டேக்ஸியாக கட்ட வேண்டியது கட்டிடுவோம், கூடுதலாக குறைவா. ஆமாம், ஆடிட்டரை கொடுத்துட்டா 50 லட்சத்தை 10 லட்சம் லாபமாக காட்டுவார். ஏதோ காட்டி தொலையுங்க, ஆனால் கட்ட வேண்டியதை என்ன பண்ணுங்க, கட்டுங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் என்ன தான் கேட்குறான், இன்கம் டேக்ஸ். ஒரு லோனுக்கு போனீங்கன்னா எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணீங்க, ஆடிட்டிங் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க, இன்கம் டேக்ஸ் கட்டினதை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்துங்கள், கர்த்தருக்குரியதையும் கர்த்தருக்கு செலுத்துங்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் கவனமாக இருப்போம்.